ஓகே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அரேல எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எனக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் எனக்கு வந்திருக்கு. ஒன்று ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரே. இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரெக்டாங்குலர் அரே அப்படின்றது எனக்கு வந்து இப்போ என்ன ஷேப் எனக்கு வந்து போட்டாலுமே இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸ்ன்றது எனக்கு வந்து ஆக்ட் ஆகி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயே அந்த பாத் அப்படின்றது தெரியும். ஸோ அரேன்றது ஜென்ரலாகவே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மல்டிபிள் ஷேப்ஸ் எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறது. லைக் மல்டிபிள் ஷேப்ஸ் இந்த சென்ஸ் எனக்கு வந்து ஒரே ஷேப்பை மல்டிபிளாக எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறது. நீங்கள் லைக் இப்போ 3D மாடலிங் சாஃப்ட்வேர் சப்போஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எனக்கு வந்து பேட்டர்ன் அப்படின்ற ஒரு ப்ராசஸாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அதை தான் இங்கே நம்ம வந்து அரே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஓகேவா? அண்ட் எனக்கு வந்து ரெக்டாங்குலர் அரே தவிர்த்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பாத் அரே அண்ட் ஆல்சோ போலார் அரே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பாத் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கர்வ் பேசிஸ், எனக்கு வந்து ஒரு வேவ். ஸோ அந்த வேவில் அப்படியே எனக்கு வந்து ட்ராவல் ஆகிறது தான் எனக்கு வந்து பாத் அரே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. இதே போலார் அரே அப்படின்றது எனக்கு வந்து சொன்னீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷன். ஸோ இதை நீங்கள் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்றது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இங்கே எனக்கு வந்து போலார் அரே அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் ப்ராசஸில் எனக்கு வந்து ஒரு டிகிரியை பேஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவால்விங் ப்ராசஸில் எனக்கு வந்து கிரியேட் ஆகும். இதை எனக்கு வந்து சர்க்குலர் அரே அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷேப் நான் வந்து சும்மா எடுத்துக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரெக்டாங்குலர் அரே அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலி ஷார்ட்கட் இருக்குது. ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் அப்படின்றது எனக்கு வந்து அரேக்கான ஷார்ட்கட். ஸோ இதை கொடுத்துட்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அண்ட் தென் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன டைப் அப்படின்றது கேட்கும். ஸோ இது ஷார்ட்கட் பேசிஸில் வந்தால் தான் இந்த மாதிரி இருக்கும். இதே ஷார்ட்கட் இல்லாமல் நான் வந்து ஒரு பர்டிகுலர் டைப் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை காலம்ஸ் வேணும் எத்தனை ரோஸ் வேணுன்றது நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 8 காலம்ஸ் அண்ட் ஆல்சோ 8 ரோஸ் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே எனக்கு வந்து கிரியேட் ஆகும். ஓகே. ஸோ அண்ட் இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ டோட்டல் லென்த். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று கொடுத்தா போதும் அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் வந்து 2 கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா லென்த்ன்றது எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ சேம் வைஸ் எனக்கு வந்து இதுக்கும் ஸோ இதுக்கு ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் ரேண்டமைஸ்டாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ பட் ரேண்டமைஸ்டு தவிர்த்து எனக்கு இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அண்ட் தென் இதை நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் க்ளோஸ் அரே கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் எனக்கு வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். ஸோ எடிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துடும். எடிட்டிங் ப்ராசஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து சோர்ஸ் நீங்கள் சோர்ஸ்ன்றது எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒரிஜினல் நீங்கள் போட்ட டாபிக் தான் எனக்கு வந்து சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எடிட் சோர்ஸ் கொடுத்துட்டு ஸோ எதை நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் எடிட்டிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு எலிப்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எடிட் சோர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எடிட் சோர்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ வந்து எந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் ஆக்சுவலி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து சோர்ஸ் இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் வந்து ஏதாவது ஷேப் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு சர்க்குலர் ஷேப் அப்படின்றது எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சோர்ஸில் நான் இப்போ வந்து கொடுத்தேன் அப்படின்றப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் எனக்கு வந்து எடிட் சோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒன்ஸ் இது வந்து கொடுத்துட்டு இங்கே சேவ்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து சேஞ்சஸ் எடுத்துக்கும். சப்போஸ் இந்த எனக்கு வந்து எடிட் சோர்ஸ் எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஷேப்பே மொத்தமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் ப்ராசஸ்க்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சேம் ப்ராசஸ் எனக்கு இந்த ரெக்டாங்குலர் அரே கொடுத்துட்டு எனக்கு வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஐட்டம்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ எதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்கெட்ச் நம்ம போட்டுப்போம். எலிப்ஸ் நான் வந்து போடுறேன் அப்படின்னா எலிப்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை எனக்கு வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ ரீப்ளேஸ் ஐட்டம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட் நான் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இது எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஜெக்ட் என்டர் தென் செலக்ட் பேஸ் பாயிண்ட். ஸோ பேஸ் பாயிண்ட் அப்படின்றது எனக்கு வந்து இதோட பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் தான் எனக்கு வந்து பேஸ் பாயிண்ட். இப்போ நான் வந்து எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா ரீப்ளேஸ் அப்படின்றது எனக்கு வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரீப்ளேஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்டு கிரியேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இது எனக்கு வந்து ரீப்ளேஸ். இதே எனக்கு வந்து நான் பண்ணது வேண்டாம், எனக்கு வந்து ப்ரீவியஸாக இருந்த ப்ராசஸ் எனக்கு வந்து போதும் அப்படின்னா ரீசெட் அரே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை எனக்கு வந்து அரே ப்ராசஸில் ரெக்டாங்குலர் அரே அப்படின்னு சொல்கிறது. இதே எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாத்தை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னா இங்கே எனக்கு வந்து பாத் அரே அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ப்ளைன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஷேப் எனக்கு வந்து ட்ராவல் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் எனக்கு வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்றப்போ ஸோ இங்கே போய்ட்டு எனக்கு வந்து பாத் அரே அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து ட்ராவல் ஆக போதும் அந்த ஆப்ஜெக்ட் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் என்டர் கிவ் த பாத். எந்த பாத்தில் அது எனக்கு வந்து ட்ராவல் ஆக போதும் அந்த பாத்தை கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பாத்தில் எனக்கு வந்து அந்த செட் ஆஃப் ஷேப்ன்றது எனக்கு வந்து ட்ராவல் ஆகும். அண்ட் சேம் ப்ராசஸ் இங்கேயுமே ஒன்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் அரே கொடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே எனக்கு வந்து எடிட் சோர்ஸ் ரீப்ளேஸ் ஐட்டம் அண்ட் ரீசெட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து நீங்கள் வந்து சேம் ப்ராசஸ் முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் தென்
இதில் நான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கவுண்ட் இன்க்ரீஸ் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் டிஃபால்ட்லி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஃபுல் பாத்தை கவர் பண்ணுறதுனால இங்கே எனக்கு வந்து எத்தனை கவுண்ட்ன்றது நம்ம கொடுக்க முடியாது. ஒன்லி இன்பிட்வீன் கேப்பை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கேப்பை நான் கொடுக்க எனக்கு வந்து கவுண்ட்ஸ் எத்தனைன்றது இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை நான் கவுண்ட்டு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் எத்தனை வேணுமோ அந்த கவுண்ட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஜஸ்ட்டு ஒரு 1 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கவுண்ட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிக்ரீஸ் இன்க்ரீஸ்ன்றது ஒரு ப்ராசஸில் நீங்கள் வந்து கொடுத்து பண்ண முடியும். இது எனக்கு வந்து பாத்தரை. இதே எனக்கு ஒரு சர்க்குலர் பேசிஸில் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன்னா பாயிண்ட்டுக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டிங்கை வச்சாச்சு. அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து போலார் அரே கொடுக்க போகிறேன்னா அந்த போலார் அரேக்கு நான் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ தென் கோ டு அரே, செலக்ட் போலார் அரே. எந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து போலார் அரே பண்ண போகிறனோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அந்த சென்டர் பாயிண்ட் எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அது வந்து சர்க்குலர் பேசிஸில் எனக்கு அரே ஆக போதும் அதை நான் இங்கே வந்து சூஸ் பண்ணுறேன். தெரியுதா? இந்த மாதிரி எனக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இதுலேயுமே டேரக்ஷன் சப்போஸ் நான் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து இந்த டேரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. இப்போ நான் வந்து 360 டிகிரிக்கு பதிலாக ஒரு 180 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எந்த டேரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி தெரியும். ஸோ வேறு டேரக்ஷன் வேணும் அப்படின்னா இங்கே டேரக்ஷன் நான் வந்து ஆஃப் பண்ணேன் அப்படின்றப்போ ஆப்போசிட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டேரக்ஷனில் கொடுத்துட்டு எந்த செட் ஆஃப் டிகிரிக்கு அது வந்து ட்ராவல் ஆகும் அதை கொடுத்துக்கலாம். அண்ட் இன்பிட்வீன் டிகிரிஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எத்தனை இது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஒரு 10 அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன் கவுண்ட்டு. ஸோ அந்த கவுண்ட் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த டிகிரிக்குள்ளேயே. ஸோ 180னா அது எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ள மட்டும் தான் எனக்கு என்ன ஆகும்னா கவுண்ட் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் ரோஸ் ஆப்வியஸ்லி எனக்கு இப்போ வந்து 360 டிகிரி நான் கொடுக்குறேன். எனக்கு இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ரோ தான் எனக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதே எனக்கு வந்து செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு கிரியேட் ஆகணும்னா எனக்கு எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டு கிரியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இதுலேயே லெவல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ லெவல்ஸ் அப்படின்றப்போ ஒரு 2 லெவல்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நார்மலாக பார்த்தா தெரியாது. இது நீங்கள் 3D வியூவில் கொடுத்தீங்க அப்படின்றப்போ ஸோ எத்தனைக்கு என்ன லெவல்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி தான் அரே ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, தேங்க்யூ.